அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாத்தோட வீட்லேயுமே நான்வெஜ் தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் அந்த நான்வெஜ்லேயே என்ன டிஷ் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையும் ஒரு பெரிய யோசனையாக தான் இருக்கும். பிகாஸ் சண்டே மார்னிங் எல்லாத்தோட வீட்லேயுமே லேட்டாக தான் டைம் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கை வைக்கிறப்பே 10:30 கிட்ட நெருங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஷ் செய்யலாம்னு யோசிச்சு இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்றப்ப நியர்பை 3:30 கிட்ட நம்ம ரீச் ஆயிடுவோம். சில வீட்டில் 4 கிட்ட சண்டே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் இந்த வீக் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா சிம்பிளாக பருப்பு கடையில் பண்ணிவிட்டு க்ரீன் சிக்கன் 65 செஞ்சுட்டேன். ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக அது கேட்டுட்டு இருந்தார். சரி இந்த டைம் செஞ்சுருவோம் அப்படின்னு செஞ்சேன். ரொம்ப சிம்பிள் தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நைட் ஹஸ்பண்ட் சப்பாத்தி போட்டுக்கலாம், சிக்கன் சைடிஷ்க்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மார்னிங்கே வாங்கிட்டு வந்த சிக்கன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சில்லிக்கு தேவையானது எடுத்துகிட்டு பேலன்ஸ் சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஈவினிங் போல் தான் சிக்கன் செட்டிநாடு செய்வோம் இல்லையா, மல்லி எல்லாம் வறுத்து அரைச்சிட்டு தேங்காவையும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சோன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் நான் ரெசிபி பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுனாலும் வேறு லெவலில் இருந்துக்கும். அது சுட சுட இட்லி இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு க்ரீன் 65 பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெட் 65 தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க.